ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்றடியா திருநாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்றடியா திருநாமத்தின் ஆதரவில் இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார் இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார் தந்தரின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே தந்தரின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே 128வது சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு பயந்து அவர்களுக்கு நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான். உன் கை வியாசம் சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் உதவர்கள் ராட்சியத்தை போல் இருப்பார். உன் பிள்ளைகள் பரிசுள்ள உரிமை கண்டு போல் இருப்பார்கள். இதோ கர்த்தர் மனுஷர்கள் ஆசைப்படுவார், கர்த்தர் சீக்கிரம் ஆசிரிப்பார். நீ ஜீவனெல்லாம் இயேசு வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளையும் இசை உண்டாக சமாதத்தை காண்பாய் என்பதை ஜெபிப்போம். இலக்குமுள்ள பிதாவாகிய ஆண்டவரே, இந்த கண்மலை கோட்டமாய் இருக்கிறவரே சோதரிக்கிற பயன்படுத்துகிறோம். இதனால் கற்றுள்ளவையினால் மகிழ்ந்து கலை கூறுங்கள் தேவனே, நாங்கள் மகிழ்ந்து கலைகிறோம். உள்ளத்து ஆழ்ந்திருந்து புராண ஸ்தோத்திரத்தை நன்றி எடுக்கின்றார். தேவா, நீர் எங்களுடைய அன்புக்குரிய பிள்ளை மோவை ஜோனி ஆபிரகாமுக்கு கர்த்தர் நாளிலே ஏற்ற துணையை நீர் கொடுக்கப்பட்டமைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இவர்கள் திருமண வாழ்க்கை பேசிப்பட்டமைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே, இவர்கள் வீட்டு தனியாக இருந்து போய் ஆலயத்தில் முடித்து திருப்பி வரும்போது எதிராக மனைவியோடு வரும்போது நல்ல குடும்பமாக திகழ்ந்து ஆசைப்படுத்தமாக இருக்கிறது செய்வதாக. தேவனே, ஊழியக்கார குடும்பம் ஊழியக்கார குடும்பத்தின் சுக திரும்ப ஆண்டவர் தாமே ஊழியக்கார பேரனாயத்தில் அபிரகாமுடைய அபியுடைய திருமணத்தை ஆசீர்வதிப்பீராக. தேவனே, நாங்கள் பிள்ளையை வாழ்த்தும் போதும் இந்நாளில் மக்கள் வாழ்த்தும் போதும் ஆசை இருப்பதாக. கர்த்தாவே, இந்த நாளில் நடக்கிற திருமண ஆதரவு ஆசிரியப்பீராக. 1000 திருமக்களோடு வர மக்களை கொண்டு கற்ற மக்கள் ஆசிரியப்பீராக. வர நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் மக்களையும் உணவையும் சகல ஆயுதத்தையும் கற்று ஆசிரியக்கிறோம். வந்து கொண்டிருக்கிற மக்கள் வந்திருக்கிறவர்கள் எல்லோரையும் ஆசிரியப்பீராக. தேவனே, இதா குமார் பசுத்தாவே நாமத்தில் நிச்சயமாகவே நான் ஆசிரியப்பேன். நான் பெருகவே பேசும் ஆண்டவரே, ஒரு நாமத்தில் அவையும் நியமிக்கப்பட்டிருக்கிற அருமையான சேரனை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறார். அருமையான பெற்றோர்களும் உடன்பிறப்புகளும் குடும்பம் ஆசீர்வதிப்பதாக. தேவனே, சேர வைக்காமல் ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு எல்லாம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் விடுகிறோம் பிதாவே, ஆமென். பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிருபை தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவராலே அனைவரோடும் திரும்ப வாழ்க்கையிலே நுழைய போகிற பிள்ளை அவையோடும் ஆண்டு வாசித்து ஆமென்.
நாளினாலே அன்புக்குரிய பிள்ளைகள் மோவி ஜோனி ஹேப்ரா ஷாரன் பி ஜான்ஸ் அவர்களை எலெக்ஷன் குடும்பங்களுக்காக சோதரிக்கிறோம். இந்த திருநாளை ஆசிரியப்பீராக உங்கள் பிரசனம் வழிநடத்த எங்களோடு தயவிடமாக இயேசுவின் வழியாக விடுகிறோம் பிதாவே. ஆமென். நாம் நம்முடைய பாடத்தாளில் இருக்கிற முதலாவது பாடலை பாடலாம். ஏழை ஆதரமான உண்டானாக என்ற பாடத்தாளுக்கு அடைகிறது எடுத்துக்கொள்ள ஆராதனைக்குள்ளாக நாம் செல்வோம். Thank you.
நடத்துவது எவ்வளோ அவன் பாக்கியவான். உன் கிரியையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டில் கிடைத்துள்ள திராட்சை கொடி இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியில் ஒளிமறை கண்டுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீரழித்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனெல்லாம் இயேசுவின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். அமர்வோம். I will make a suitable companion to you every day. So he took some soil from the ground and formed all the animals and all the birds. Then he brought them to the man to see what he was doing with, and that is how they all got their names. So the man named all the birds and all the animals, but not one of them was a suitable companion to help him. Then the Lord God made the man fall into a deep sleep, and while he was sleeping, he took out one of the man's ribs and closed up the flesh. He called the woman out of the rib and brought her to him. Then the man said, "At last, here is one of my own kind, bone taken from my bone and flesh from my flesh. Woman is her name because she was taken out of man. That is why a man leaves his father and mother and is united with his wife, and they become one." The man and the woman were both naked, but they were not embarrassed. Here ends the first reading. வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பாடம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 33 முடிய. தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளை கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவுள் என்பதே வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. இந்த நாளுக்குரிய சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த யோவான் எழுதின 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 11 வரை வாசிப்போம். Gospel reading St. John 2 verse 1 to 11. யாவர் எழுந்து நாம் வாசிப்போம். இன்றைக்காக வாசிக்கும்படியான தெரிந்து கொண்ட சுவிசேஷ வாக்கியம் யோவான் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11 முடிய. John chapter 2 verse 1 to 11. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே
ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது முண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரனுக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்த திராட்சை ரசத்தை கொடுப்பான்? நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்பது வாசிக்கும்படியான சுவிசேஷ வாக்கியம் வாசிக்க முடிந்தது. நாம் அமர்ந்திருப்போம். பாடலை பாடுவார்கள். சாங் பை அன்பானவர்களே, இந்த நாள் கற்றுடைய நாள். இதில் மற்ற பள்ளிக்கூடங்கள் என்று பக்தன் சொல்வது போல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். இந்த தருணத்தில் இங்கே சிறப்பான போதக பிதாக்கள் வந்திருக்கிறார்கள். அன்புக்குரிய போதகர் நம்முடைய முன்னாள் ஐஎல்சி பெருந்தலைவர் அவள்புர் அறிவர் ராஜகேந்திரை அவர்களை உங்கள் சபை சார்பாக நான் வரவேற்கிறேன். அதே போல
பேராசிரியரும் முதலுமாய் இருக்கிற கர்த்தருடைய செய்தியை அறிய போகிற திரு அறிவர் இதுதான் ஸ்டான்லி அவர்களை உங்கள் சார்பாக சபை சார்பாக நான் வரவேற்கிறேன். அவரமாகவே அயனாவரம் குட் ஷெப்பர்ட் சபையுடைய போதகரும் திரு அறிவர் டி சாமிலை அவர்களை உங்கள் சார்பாக என் சார்பாக வரவேற்கிறேன். பேராசிரியரும் எங்கள் சபை முன்னாள் போதகமாக இருக்கிற திரு அறிவர் ருத்ராஜ் அவர்களை உங்கள் சார்பாக சபையின் சார்பாக நான் வரவேற்கிறேன். இப்பொழுது மணமக்களுக்கும் நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை அன்புக்குரிய பேராசிரியர் டாக்டர் இந்திரா ஸ்டான்லி அவர்கள் நமக்கு வழங்குவார்கள். நாம் கடவுளை நோக்கி பிரார்த்தனை செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இதோ இந்த அருமையான திருமண நாளுக்காக நமக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். திருமணத்திலே இணைய இருக்கிற அருமையான மணமகனையும் மணமகளையும் ஆசீர்வதியும், வந்திருக்கிற ஆயர்மாரையும் திருச்சபை மக்களையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் வல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுக்குள் அருமையாக நேசிக்கப்பட்ட உடன் விசுவாசிகளே, திருமணம் என்பது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் மிகவும் ஒரு முக்கியமான நாள். மேரேஜ் இஸ் an important event in everybody's life. இந்த திருமணத்தை இயேசு ஆண்டவரே ஆசீர்வதித்திருக்கிறார். ஏனென்றால் நாம் 3 வேத பகுதிகளை வாசிக்க கேட்டோம். முதலாவது வேத பகுதியிலே நாம் இவ்வளமாக வாசிக்கிறோம். Marriage is an oldest institution. Theologically it is an oldest institution. This was made possible by our Creator God. இந்த திருமணத்தை திரியேக கடவுள் தாமே உண்டாக்கினார். மனித வாழ்க்கையிலே, மனித இன வாழ்க்கையிலே திருமணம் என்பது நம்மை உண்டாக்கின கர்த்தராலேயே உண்டாக்கப்பட்டது. ஏதேன் தோட்டத்திலே என்ன நடந்தது என்று முதலாவது வேத பகுதியிலே பார்த்தோம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை உண்டு பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர்தான் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்திலே கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடினால் மனுஷி என்று பெயர்க்கப்படுவாள் என்றான். இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார். ஒன் ஃப்ளஷ். எனவே ஆதியாகமத்திலே ஆரம்ப அதிகாரத்திலே 2ஆம் அதிகாரத்திலே இந்த ஏதேனிலே இந்த ஆதி மனம் உண்டாயிற்று என்று நாம் வாசிக்கிறோம். அதே பாடலை தான் நாம் இப்பொழுது பாடினோம். ஏதேனிலே ஆதி மனம் உண்டான நாளிலே பிறந்த ஆசீர்வாதம் மாறாதிருக்குமே. இந்த நாளிலும் திரியேக கடவுள் தான் உங்களுடைய திருமணத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவராலே உருவாக்கப்பட்டவர்கள். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் இசைந்திருக்கவே ஆண்டவர் உங்களை இந்த திருமண பந்தத்தில் இணைக்கிறார். இந்த திருமணமானது இயேசு கிறிஸ்து கானா ஊரிலே அந்த கல்யாணத்திலே கலந்து கொண்டதனால இது மகிமைப்படுத்தப்பட்டது. திருமணத்திலே நாம் வாசிக்கிற விதமாக 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு
அழைக்கப்பட்டார்கள். இயேசு கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டார். திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லையே என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகளிலே அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காலத்திலே கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாதனால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த பொழுது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து நம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்திலே விசுவாசம் வைத்தார்கள். கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து விண்ணிலிருந்து வந்த மகா மேன்மையான ஒரு தேவ மனிதன், மனுஷகுமாரன், 2 தன்மையும் நிறைந்த கன்னியின் மைந்தன். அவர் இந்த திருமணத்திலே, கானா ஊர் கல்யாணத்திலே நடந்த திருமணத்திலே அவர் பிரசன்னமாக இருந்ததினாலே அந்த திருமணம் மகிமை அடைந்தது. அந்த அற்புதமே மகிமையான ஒரு சம்பவம் என்று பார்க்கிறோம். ஈவன் இன் திஸ் வெட்டிங் ஜீசஸ் இஸ் பிரசன்ட். அங்கே இருந்த குறைவை நீக்கிய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா குறைகளையும் நீக்க வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய திருமணத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். குறைவுபட்ட பொழுது மரியாள் அவரிடத்திலே பேசுகிறார். ஆனாலும் மரியாளிடத்தில் உனக்கும் எனக்கும் என்ன ஸ்திரீயே என்று சொல்லுகிறார். என் வேலை இன்னும் வரவில்லை என்றும் சொல்லுகிறார். ஆனாலும் தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு ஏதேது சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இந்த திருமணத்திலே கூட, திருமணத்துக்குள்ளாக இணைகிற அருமையான மக்களே, உங்கள் வாழ்க்கையிலும் ஜபம் செய்யுங்கள், வேதம் வாசியுங்கள். வேதத்திலே உங்களுக்கு, நீங்கள் ஜபத்தில் இருக்கிற பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஏதேது சொல்லுகிறாரோ அதையெல்லாம் செய்யுங்கள். அப்பொழுது அற்புதம் நடக்கும், ஆச்சரியங்கள் நடக்கும், அதிசயங்களும் நடக்கும். இன்றைக்கு பிறக்கிற இந்த ஆசீர்வாதம் எப்பொழுதும் மாறாதிருக்கிற ஒரு நிலைமை. காலியான தொட்டிகளிலே சாதாரண தண்ணீர் ஊற்றப்பட்டது. ஆனால் இப்பொழுதும் உண்டு, அதை கொடுங்கள், பரிமாறுங்கள் என்று சொன்ன பொழுது தண்ணீரை நிரப்பியவர்களுக்கு தெரியுமே ஒழிய பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாது. ருசி பார்த்தவன் சொல்கிறான், முன்னால் தான் நல்லது கொடுப்பாங்க, பின்னால் ருசி குறைவுள்ளதை கொடுப்பார்கள். ஆனால் முன்னால் ருசி குறைவுள்ளதை கொடுத்து பின்னாலே ருசி அதிகமாக இருப்பதை கொடுத்திருக்கிறீர்களே என்று சொல்கிறான். இயேசு ஆசீர்வதிக்கிற ஒரு சாதாரண தண்ணீரே இப்படிப்பட்ட சுவை உள்ளதாக இருந்தால், நம்மை ஆண்டவர் இப்பொழுது ஆசீர்வதிக்கிற பொழுது உங்கள் வாழ்க்கையும் சுவை உள்ளதாக, ஆச்சரியம் உள்ளதாக, அதிசயம் உள்ளதாக அது இருக்கும் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். அந்த சுவை, அந்த அற்புதம், அந்த அலங்காரம், அந்த செழிப்பு, அந்த இனிமை உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் அதிகமாக கொடுப்பார். ஏனென்றால் இயேசு ஆசீர்வதித்த அந்த தண்ணீர் மிகவும் சுவை உள்ளதாக இருந்தது. நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நற்செய்தி, யுவர் குட் நியூஸ், யுவர் நியூஸ். இன்றைக்கு நீங்கள் அழகான மனத்தம்பதிகள்,
நல்ல செய்தி உள்ளவர்கள். நியூஸ் என்பதற்கு கண்காடிய இறையியல் கல்லூரியிலே கமாலியல் என்ற பேராசிரியர் சொல்றார், நியூஸ் அதாவது நர்ச்சர், இவாஞ்சலிசம், வர்ஷிப், ஸ்டூவர்ஷிப். அதாவது வேதத்திலே நிறைந்து உங்களை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள், வளருங்கள். நற்செய்தி, இவாஞ்சலிசம், நீங்கள் ஒரு நற்செய்தியாக சுவை உள்ளவர்களாக இயேசு ஆண்டவர் முப்பிரியாக உங்களுடைய வாழ்க்கையிலே இணைந்தவராக, நீங்கள் மட்டுமல்ல, திரியேக கடவுள் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. ட்ரையூன் காட் இஸ் பிரசன்ட் இன் யுவர் வெட்டட் லைஃப், மேரிட் லைஃப். காட் பிளஸ் யூ. எனவே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு இனிமையை கொடுக்க வல்லவராக இருக்கிறார், வல்லமையை கொடுக்க வல்லவராக, அதை சுவையூட்டு வல்லவராக இருக்கிறார். அதாவது நர்ச்சர், நியூஸ், இவாஞ்சலிசம். W ஃபார் வர்ஷிப், அதாவது தொழுகை நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நிறைய பேர் கோயிலுக்கே போறதில்லை, ஆனால் நீங்கள் மனம் புரிவதற்கு முன்பாக நீங்கள் ஆலயம் சென்றீர்கள். மனம் முடித்த பின்பும் கூட தொடர்ந்து தொழுகை செய்யுங்கள். தொழுகை என்பது ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்திருக்கிற பெரிய ஒரு ஸ்லாக்கியம், இட்ஸ் a privilege. கடவுள் இருக்கிறவராகவே இருக்கிறார் என்று நாம் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். இந்த தேவகுமாரனிடத்தில், இந்த மனுஷகுமாரனிடத்திலே மரியாள் சொன்ன பொழுது சாதாரண தண்ணீர் திராட்சரசமாக மாறியது. நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவரிடத்திலே நம்முடைய தேவைகளை சொல்லுகிற பொழுது அந்த வெறுமையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும். கீழ்ப்படுகிற பொழுது அவர் ஏதேது சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். தொழுகை ஒரு மன வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான நாள். அதனால் தொழுகை செய்வதற்கு நீங்கள் எப்பொழுதும் சோர்ந்து போகாதிருங்கள். ரெகுலராக ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள், ஆலயத்திலே தொழுது கொள்ளுங்கள். ஏனென்றால் தொழுகையிலே என்ன நடைபெறுகிறது என்றால், இது பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். இட்ஸ் a communion of saints. இங்கே தான் இந்த பரிசுத்தவானுடைய ஐக்கியத்தில் தான் பாவ மன்னிப்பும் ஐக்கியமும் மரித்த பின்பு சரீர உயிர்த்தலும் உண்டு. அதை நாம் விசுவாசிக்கிறோம். அதனால் சாங்டிஃபிகேஷன், கிரியேஷன், ஜஸ்டிஃபிகேஷன், சாங்டிஃபிகேஷன். இந்த தொழுகையில் நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து பரிசுத்தப்படுகிறோம். உங்களுடைய திருமண வாழ்க்கையும் பரிசுத்தமாகும். இயேசு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின பொழுது தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். He unleashed the power. வானத்திலிருந்து வந்த ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தினார், தன்னுடைய மகிமையை கொடுத்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி உங்களை பெருக்கமாக ஆசீர்வதிப்பார். தொழுகை செய்ய தவறாதீர்கள். நியூஸில் லாஸ்ட் வேர்ட்ஸ், ஸ்டூவர்ட்ஷிப், அதாவது பணிவிடை செய்ய வேண்டும், சேவை செய்ய வேண்டும். சேவை செய்வதற்கே நம்மை ஆண்டவர் உண்டாக்கியிருக்கிறார். இந்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின ஆண்டவர் தொழுகை செய்வதற்கு எப்பொழுதும் தயங்கவே இல்லை. அவர் இரவு முழுவதுமாக ஜெபித்தார், ஜெபித்து கொண்டே இருந்தார். உங்கள் வாழ்க்கையிலே ஜபம் நிறைந்திருப்பதாக, சேவை நிறைந்திருப்பதாக. ஸ்டூவர்ட்ஷிப், உக்ரானத்துவம். நீங்கள் எப்பொழுதும் எல்லாவற்றுக்கும் நீங்கள் சேவை செய்து கணக்கு வைத்துக் கொள்ளுங்கள். மன வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு நல்ல ஸ்தானாதிபதிகளாக இருங்கள். நேரத்தை செலவு செய்வதிலே, பணத்தை செலவு செய்வதிலே, உங்கள் அன்பை செலவு செய்வதிலே நீங்கள் அதிகமாக கவனமாக இருங்கள். அதாவது your good news has a purpose, nurture, evangelism, worship, stewardship. கடைசியாக படித்த வேத பகுதியிலே கணவன் மனைவியை தன்னுடைய சொந்த சரீரமாக நேசிக்க வேண்டும். மனைவிகள் புருஷருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். சரீரமாகிய திருச்சபைக்கு இயேசு தன்னையே கொடுத்தார், சிலுவையிலே தன்னையே கொடுத்தார், தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அதாவது ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை அதிகமாக நேசித்து பாதுகாத்து கொள்ள வேண்டும்.
அதே விதமாக மனவாட்டியாக திருச்சபை எப்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதோ அதே விதமாக மனைவியும் கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இயேசு அந்த திருமணத்திலே வந்த நேரத்திலே பெரிய ஆசீர்வாதம் நிறைந்திருந்தது. இப்பொழுது பாடிய பாடலிலே கடைசியாக பாடப்பட்ட காரியம் finish then they thy new creation. இன்றைக்கு திருமணத்திலே நீங்கள் புதிய சிருஷ்டிகள், pure and spotless. நீங்கள் பரிசுத்தமும் கரை அற்றோருமாக இருக்கிறீர்கள். Let us see thy great salvation, your good news. So you will show the salvation to the whole world. Perfectly restored. நாம் ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட மக்கள். Change from glory to glory. மகிமையின் மேல் மகிமை அடைந்து நீங்கள் பிரகாசமாக வாழுங்கள். For the beautiful light till in heaven we take our place. மோட்சத்திற்குள்ளாக கால் அடி வைக்கும் வரையிலும் இந்த உலகத்திலே பிரகாசிக்கிற ஜோதிகளாக இருங்கள். till we cast our crowns before thee. இன்றைக்கு மகுடம் சூட்டிக் கொண்டீர்கள். கணவன் மனைவியாக நீங்கள் ராஜா ராணி போல் உட்கார்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் மோட்சத்திலே கால் வைக்க மட்டும் இப்போ வெளியே போக போகிறீங்க. வெட்டிங் மார்ச் பண்ணுறது இப்போ உலகத்துக்குள்ளே போய் உலகத்திலே குட் நியூஸாக நர்ச்சர் இவாஞ்சலிசம் வர்ஷிப் ஸ்டோர்ஷிப்பை நீங்கள் செய்து இந்த உலகத்திலே இயேசு ஆண்டவர் செய்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்றிய இயேசு கிறிஸ்து சீடர்களின் கால்களையும் கழுவினார். அதாவது கணவன் மனைவிக்கு உதவி செய்ய வேண்டும், கணவனும் மனைவியும் கணவனுக்கு உதவி செய்து ஒரே மாம்சமாக இருப்பீர்கள். முப்பிரியிலே இணைந்தவர்கள். கர்த்தர் உங்களை பெருக்கமாக ஆசீர்வதிப்பார். till we cast our crowns before thee in wonder, love and praise. அதாவது உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரை துதிப்பதும் அவரை தொழுது கொள்வதுமாக இருக்க உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். அதாவது நீங்கள் ரொம்ப ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இங்கிலாந்து தேசத்தில் இதை கடைசியாக முடித்து விடுகிறேன். இங்கிலாந்து தேசத்து ராஜாவுக்கும் ராணிக்கும் பெரிய சண்டை வந்துடுச்சு. அது இருக்கும். ஆனால் ராஜா போய், ஆனால் ராணி தான் பவர்ஃபுல் அந்த நாட்டில். அதனால் ராணியினுடைய கணவர் ஒரு ரூமில் போய் கதவு சாத்திக்கிட்டாரு. ராணியும் போய் கதவு சாத்திக்கினாங்க. நாட்டை ஆளுகிற ராணி ராஜா நம்முடைய இங்கிலாந்து தேசத்தில் 2-3 நாள் ஒருத்தர் பேசவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மன வருத்தம். ஆனாலும் ராணி யோசித்தாங்க, இந்த நம்ம பிரசங்கத்தை கேட்டுக்கிறோமே, நான் இப்போ ராணின்றதை மறந்துடுறேன். நான் போய் என் கணவனிடத்திலே நான் தாழ்மையாக கதவு தட்டி, நான் உங்களை மன்னிச்சிட்டேன். ஃபர்கிவ்னஸ், ரிப்பன்டன்ஸ் அண்ட் ஃபர்கிவ்னஸ் இஸ் த கிறிஸ்டியன் தியாலஜி. சரி, அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட சாதாரண மகளாக நான் ராணி இல்லைன்ட்டு போயிட்டு கதவை தட்டினாங்க. ராஜா திறக்கவே இல்லை. அப்புறம் யோசிச்சு பார்த்தாங்க. ராணி என்ன சொன்னாங்க, என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நாளை வெளியே கொண்டு வந்துட்டு, as a king of England, my husband, please come out ன்னு சொன்ன உடனே ராணி சொன்னாக்க கண்டிப்பாக ராஜா கேட்கணும். உடனே கழுவு திறந்து காலில் விழுந்துட்டார். இந்த கதை நமக்கு மெய்யாக நடந்தது. இது சமாதானமும் வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். அதை நான் காலையில் படித்த பொருள் சிரித்து கொண்டேன். ஆனால் வாழ்க்கையிலே ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ராணி தன்னுடைய அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தி அந்த சமாதானத்தை கொண்டு வந்தார்களோ அதே விதமாக உங்கள் வாழ்க்கையிலும் இந்த இனிமை, இந்த குட் நியூஸ், இந்த சமாதானம் நிறைந்திருக்க உங்களை நான் வாழ்த்துகிறேன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் நம்முடைய இருதயங்களின் சிந்தனைகளை கிறிஸ்தேசுக்குள்ளா காத்து வழிகாட்டுவாராக. ஆமென். திருமண ஆராதனை முறைமை அரிசதை பெருந்தலைவர் திரு ராஜகத்தை அவர்களும், திரு அறிவர் டி சாமி அவர்களும், திரு அறிவர் லுத்ரவி அவர்களும் வந்து நடைபெறும்படி மிக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அன்பானவர்களே, மனுக்குலத்தின் வாழ்வுக்கென்றும் மகிழ்ச்சிக்கென்றும்
கடவுளால் ஏற்படுத்தப்பட்டதும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் ஆசீர்வதிக்கப்பட்டதும் கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபைக்கும் உள்ள இரகசிய ஐக்கியத்துக்கு பரிசுத்த பவுலினால் ஒப்படைக்கப்பட்டதும் யாவரும் நன்கு மதிக்க தகுந்ததுமான பரிசுத்த விவாக நிலைமைக்குள்ளாக மோவிஸ் ஜானி ஆபிரகாமும் ஷாரோன் பி ஜான்சனும் இணைக்கும்படியாக கடவுளின் சன்னதியிலும் இந்த சாட்சிகளின் முன்னிலையிலும் கூடி வந்திருக்கிறோம். ஆதலால் புனிதமான இந்த நிலைமைக்கு உட்படப் போகிறவர்கள் தாங்கள் ஒருவருக்கொருவர் வாக்குறுதி அளித்து செய்து கொண்ட உடன்படிக்கை குலைக்கப்படக்கூடாது என்பதை மறவாமல் கணவர்களையும் மனைவிகளையும் குறித்து வேதாகமம் சொல்லுகிறதை பயபக்தியாய் சிந்தித்து தாங்கள் எடுத்துக்கொள்ளப் போகிற பொறுப்புகளின் கௌரவத்தை உணர்கிற ஆழ்ந்த உணர்ச்சியோடு இந்நிலைமைக்கு உட்பட வேண்டும். கணவனும் மனைவியும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். ஆதலால் கணவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் என்று நமது இரட்சகர் கூறியிருக்கிறார். விவாக நிலைமைக்கு உட்படுகிறவர்கள் ஒருவரையொருவர் மதித்து ஒருவரிலொருவர் அன்பு கூறவும் ஒருவருக்கொருவர் தங்கள் குறைவுகளையும் பலவீனங்களையும் பொறுத்து கொண்டு வியாதி துன்பம் உபத்திரவங்கள் வரும்போது ஒருவரை ஒருவர் ஆறுதல் படுத்தவும் தங்கள் இருவருக்கும் தங்கள் குடும்பத்துக்கும் வாழ்க்கைக்கு தேவையானவைகளை நேர்மையாகவும் சுறுசுறுப்பாகவும் சம்பாதித்து கொள்ளவும் ஆவிக்குரிய காரியங்களில் ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் செய்து ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தவும் ஜீவ கிருபையின் சுதந்திரவாளிகளாய் ஒருமித்து வாழவும் அவர் தம்முடைய அப்போஸ்தலரை கொண்டு போதனை செய்திருக்கிறார். ஆதலால் இதற்குள் யாருமே யோசனையின்றியும் அற்பமாக எண்ணிக்கொண்டு பிரவேசியாமல் பயபக்தியோடும் விவேகமாகவும் நன்றாக யோசனை பண்ணி கொண்டும் நிதான புத்தியோடும் தெய்வ பயத்தோடும் பிரவேசிப்பார்களாக. ஆமென். Money as God ordained it. Will you nourish and cherish her as Christ loved his body, the church, giving himself up for her? Will you love, honor, and keep her in sickness and in health, and forsaking all others, remain united to her alone, so long as you both shall live? Then say, I will. Miss Sharon P. Johnson, will you have this man to be your wedded husband, to live together in the holy estate of matrimony as God ordained it? Will you submit to him as the church submits to Christ? Will you love, honor, and keep him in sickness and in health, and forsaking all others, remain united to him alone, so long as you both shall live? Then say, I will. I will. May I now call upon the parents of both the groom and bride, please. Will you give this your daughter to be married to this man? Yes. When keeping, I will ask both of you to say few things. Parents of Abraham, do you give your consent and blessing to this couple? Then say, we do. And parents of Sharon, do you give your consent and blessing to this couple? Then say, we do. Yes. Will you pray for and encourage Abraham and Sharon in their marriage, remembering at all times that God wills them to live within their vows until they are parted by death? Then say, we will. Okay. Thank you and God bless you. I request Johnny Abraham to follow me by this word. We face each other. Hold the right hand. Follow me. I, Johnny Abraham, take you
Sharon Johnson, Sharon Johnson, to be my wedded wife, my wedded wife, to have and hold from this day forward hold from this day forward for better, for better, for worse, for worse, for richer, for richer, for poorer, poorer, in sickness in sickness and in health, and in health, to love to love and to cherish and to cherish till death till death as do part, us do apart, according to God's holy will. according to God's holy will. And I pledge And I pledge to you my faithfulness. my faithfulness. Now, Sharon Johnson, follow me. I, Sharon Johnson, I, Sharon Johnson, take you, Johnny Abraham, Johnny Abraham, to be my wedded husband, to be my wedded husband, to have and to hold and to hold from this day forward, from this day forward, for better, for better, for worse, for worse, for richer, for richer, for poorer, for poorer, in sickness in sickness and in health, and in health, to love to love and to cherish and to cherish till death till death as to God, as to apart, according to according to God's holy will. God's will. And I pledge to you And I pledge to you my faithfulness. my faithfulness. Please do kneel down. Let us pray. Almighty Father, you have generously created all things to serve us for our good. Send your blessings upon this couple who shall wear this mangalium as a constant reminder of their marital fidelity. Grant that by your mercy they may live gladly and faithfully in the holy estate. Through Jesus Christ, your Son, our Lord, who lives and reigns with you and the Holy Spirit, one God, now and forever. Amen. Follow me. Receiving this mangalium as a pledge and token of wedded love and faithfulness. In the name of the Father, and of the Son, and of the Holy Spirit. Amen. You follow me. With this mangalium, I marry you. My worldly goods, I give to you, and with my body, I honor you. In the name of the Father, and of the Son, and of the Holy Spirit. Amen. Amen. Let us call this time and
Abraham and Sharon P. Johnson have committed themselves to each other in holy matrimony, have given themselves to each other by their solemn pledges, and have declared the same before God and these witnesses. I pronounce them to be husband and wife in the name of Father, and of the Son, and of the Holy Spirit. Amen. All we shall say Amen. What God has joined together, let no one put asunder. Amen. Favor and sanctify and bless you with the blessing given to Adam and you in paradise, that you may please Him in both body and soul, and live together in holy love until your lives end. அப்புறமும் இப்பொழுது ஆசிர்வதியும் கர்த்தரை ஆனந்த நிகழ்கின்ற எங்கள் பரம தந்தையே, இதோ இந்த நல்ல நாளிலே முதல் பிரசன்னத்தால் எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து, குறிப்பாக அருமையான மகன் ஜானி அப்ரஹாமையும் ஷாரோனையும் ஆண்டவரே முதல் கிருபையின் கரங்களால் இணைத்தேன். நாங்கள் கரங்களை இணைத்தாலும் ஆண்டவரே, அவர்கள் மனதையும் இருதயத்தையும் நீர்தாமே இணைக்கின்றீர் ஆண்டவரே. இந்த இணைப்பினால் இவர்கள் மகிழ்ச்சி, எல்லா விதமான செல்வமும் பெற்று, சுகத்தையும் பெற்று, நீண்ட ஆயுளையும் பெற்று, அனைவருக்கும் ஆசீர்வாதமான மணமக்களாக வாழும்படியாக நீர் இவர்களை ஆசீர்வதித்தருளும். இது வல்லமையின் கரங்களை இவர்களை தாங்கள் வழிநடத்தட்டும். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபக்கிறோம் பிதாவே. ஆமென்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் பிள்ளைகள் மோவிஸ் ஜாதி ஷாரும் தேவ சமூகத்தில் இணைக்கப்பட்டார். கர்த்தருடைய பெரிதான அன்பிற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரும் சார்பிலும் என் சார்பிலும் நான் முதல் நன்றியிலேயே திருமணத்தை நடத்தி தந்த அன்பு போதக பிதாக்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அன்பினையும் நன்றிகளையும் இரு வீட்டார் சார்பிலும் நான் தெரிவிக்கிறேன். அதன் அடையாளமாக போதக பிதாக்கள் ஒவ்வொருவரையும் இரு குடும்பத்தார் சார்பிலும் கௌரவிக்க விரும்புகிறோம். ரெவரண்ட் ராஜி அவர்கள் முன்னாள் INC தலைவராக இருந்த போதகர் அவர்களை நாங்கள் கௌரவிக்கிறோம். ஸ்டான்லி என் ப்ரொஃபஸர் உங்களுடைய செமினரி நாகர்கோயில் அவர்களை கௌரவிக்க விரும்புகிறோம். தேவன் கடவுளுக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். 2 மணி நேரம் தாமதமானதற்காக மன்னித்துக் கொள்ளவும். प्यार की ये कहानी सुनो, एक लड़का था एक लड़की थी, होती क्या है जवानी सुनो, एक लड़का था एक लड़की थी, वो भी एक दौर था वक्त ही और था जब वो थे अजनबी, प्यार की ये कहानी सुनो, एक लड़का था